தமிழர்களின் வளங்களை எடுத்து சிங்கள அரசியல்வாதிகளின் குடும்பங்களுக்கும் சகோதரங்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கின்ற நிலை தற்போதைய அனுர ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் கிளிநொச்சி பூநகரி பகுதியில் 1500 ஏக்கர் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவின் மைத்துனருக்காக தற்பொழுது அதிலே முதலிடுவதற்காக கொடுக்கப்படுகின்றது. அதனை கடந்து அவர்களும் முதலிடுகின்றார்களா என்று பார்த்தால் இல்லை, அந்த பத்திரத்தை வேறொரு நிறுவனத்துக்கு விற்று லாபம் பார்க்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது யாரும் அறியாத இதுவரை வெளிவராத ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கின்றது. முதலில் இதில் தான் அந்த செய்தியை வெளியிடுகின்றோம். அதாவது கடந்த நல்லாட்சி காலத்தில் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். அப்போது ரவி கருணாநாயக்க அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகாக அவர் ஊழல் குற்றச்சாட்டில் மைத்திரிபால சிறிசேனாவால் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவரை எரிசக்தி அமைச்சராக்கி இருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் தன்னை மீண்டும் அமைச்சராக்கினார், அதற்காக ஏதாவது நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்பதற்காக ரணிலின் மைத்துனரான ரஜித ஜெயவர்த்தனாவை இலங்கை மின்சார சபையின் தலைவர் ஆக்கினார். அவரது மருமகன் தான் பிரதீப். ஆகவே இந்த விடயமெல்லாம் ஏன் சொல்ல வருகின்றேன் சொன்னால் அவர் யார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ல வருகின்றேன். எனவே இதனை தாண்டி தற்போது இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த ரஜித ஜெயவர்த்தனாவின் மகளின் கணவரான பிரதீப் மற்றும் அவரது தந்தையின் பெயரிலே ஒரு நிறுவனம் ஒன்று இருந்தது. அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற தொழிலாளர்களுக்கு இபிஎஃப் கட்டவில்லை. அதுக்காக பெரும் தொகை தேவைப்படுகின்ற நிலையில் அவர்கள் கட்டாமல் இருந்திருக்கிறார்கள். அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் கைதாகின்ற நிலை கூட ஏற்படும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நிறுவனம் திவாலாகிவிட்டது. அந்த நிறுவனம் பங்குரோத்து நிலையை அடைந்து விட்டது. தற்பொழுது அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு விடயத்தை கையில் எடுத்தார்கள். நிறுவனத்தில் பணியாற்றிய ஜெயந்த பண்டார சமரகோன் எனப்படுகின்றவரின் பெயரிலே ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த நிறுவனத்தின் ஊடாக தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு திட்டத்தை எடுத்து அதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவோம் என நினைக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த நிறுவனத்திற்காக, அதாவது ரணிலின் மைத்துனரின் மருமகன் மற்றும் அவரது தந்தையின் பெயரில் இருக்கின்ற அந்த நிறுவனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கை வைத்த இடம்தான் பூநகரி. அதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிலங்கையிலே யுத்த காலத்திலே அனைத்து வளங்களையுமே விட்டு விட்டார்கள். வெளிநாடுகளுக்கு விட்டு விட்டார்கள், தனியார் நிறுவனங்களுக்கு விட்டு விட்டார்கள். அங்கு விற்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் யுத்தம் நடந்தபடியால் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற வளங்கள் அப்படியே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் வடக்கிலே 1956ஆம் ஆண்டு குமாரசுவாமி எனப்படுகின்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர். அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே வடக்கு தன்னிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பூநகரியை மையப்படுத்தி சில திட்டங்களை அவர் முன்வைத்திருந்தார். அதில் ஒன்றுதான் அதனை விவசாய இடமாக மாற்றுவது, அதனை தாண்டி அங்கே மின்சாரம் உற்பத்தி செய்வது. எனவே இரண்டையும் இலக்காக கொண்டு அவர்கள் அதிலே திட்டமிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக அப்போது பெரிய அளவிலே பேசப்பட்டது. அதற்கு பிறகாக வந்த புலிகள் அமைப்புக்கும் இந்த திட்டம் தொடர்பாக தெரியும். ஒரு கட்டத்தில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அப்போது இருந்த அதிகாரிகளுக்கும் இருந்தது. எனவே அதனை தமிழர்கள் செய்ய வேண்டும், தமிழ் முதலீட்டாளர்கள் ஊடாக செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திட்டத்தின் எண்ணப்பாடாகவும் இருந்தது. இதை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அறிந்ததன் அடிப்படையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அவரது மைத்துனருக்கு, அதாவது அந்த கொம்மணி லொஸ்ட் ஆகி விட்டது, எனவே அவர்கள் மீள வேண்டும் என்பதற்காக அங்கே சோலார் பவர் அமைத்து மின்சாரங்களை தயாரிப்பதற்காக 1500 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகளும் உடனடியாக இருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தமிழர்களின் காணிகளை எடுத்து ஒரு சிங்களவருக்கு கொடுக்கின்றார். அதுவும் ரணிலின் உறவினருக்கு அது கொடுக்கின்றார். அவர்கள் நஷ்டமடைந்த நிறுவனத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு. அவர்களும் இதை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு செய்வதற்கான பணமும் இல்லை, என்றால் அவர்கள் வங்குவதிலே அடைந்து விட்டார்கள். அதனால் அந்த திட்டத்தை செய்வதற்கான உரிமையை நாங்கள் பெற்றதன் பின்னர் அதனை வேறொரு நிறுவனத்திற்கு விற்க போகின்றார்கள். $20 மில்லியன் விற்க போகின்றார்கள். ஆகவே இவர்கள் ஏற்கனவே இபிஎஃப் தொகை கட்டவில்லை என்கிற பிரச்சனை இருக்கின்றது. அதற்கு $1 மில்லியன் கட்டி அந்த பிரச்சனையை இவர்கள் தீர்த்துக் கொள்ளலாம். $19 மில்லியன் இவர்களுக்கு லாபமாக கிடைக்க போகிறது, வெறுமனே அந்த பத்திரத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு. ஆக இவ்வாறான திவாலான நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை தற்பொழுது அனுரவும் தொடர இருக்கின்றார் என்பதுதான்
இதிலே இருக்கின்ற முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பல விடயங்களை செய்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கவையே விளக்கமறியல் வைத்தார்கள் அனுர அரசாங்கத்தில். அப்படி இருக்கின்ற போது அனுர அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருகின்றார், மக்களுக்கு ஆதரவாக நிற்கின்றார் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் கூறப்படுகின்றது. ஆனால் ரணிலுக்கு நெருக்கமானவர்களின் பல திட்டங்களுக்கு மீண்டும் அப்ரூவல் கொடுக்கப்படுகின்றது, அதாவது அனுமதி கொடுக்கப்படுகின்றது தொடர்வதற்கு. அதே போல இதற்கும் தொடர்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இது தொடர்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கையொப்பம் வைக்கலாம் என்கின்ற தகவல்களும் கசிந்திருக்கின்றது. எனவே இப்படியான நிலையில் இந்த திட்டத்தை ஒரு தமிழரிடம் கொடுக்கலாம். புலம்பெயர் தேசங்களிலே நேர்மையாக உழைத்து பணம் சேர்த்த தொழிலதிபர் பலர் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து இப்படி ஒரு விடயம் இங்கு இருக்கின்றது, இங்கிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும், இது ஏற்கனவே தமிழர்களால் போடப்பட்ட திட்டம், எனவே நீங்கள் தமிழர்கள் யாராவது வந்து புலம்பெயர் தமிழர்கள் யாராவது முதலீடு செய்யுங்கள் என்று இவர்களிடம் கொடுக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யாமல் சிங்களவர்களுக்கு, அதுவும் ரணிலின் உறவினருக்கு, அதுவும் திவாலான வங்குவத்தடைந்த ஒரு நிறுவனத்திற்காக இவ்வாறு கொடுத்து அவர்களை மேலே எடுத்து விடுவதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே அரசியல்வாதிகள் என்பவர்கள் எப்போதுமே ஒரே அணியாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. ஆகையால் தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் உறவுகளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இப்படியான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார் என்பதுதான் இதிலே முன்வைக்கப்படுகின்ற பெரும் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதனை தாண்டி இந்த திட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற விடயம். எவ்வாறு மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, திட்டம் வேண்டாம் என்கின்றார்களோ, அதே போல இவ்வாறு பூநகரில் 1500 ஏக்கரில் சோலார் பூட்டி மின்சாரம் தயாரிக்கின்ற அந்த திட்டத்தையும் தமிழர்களிடம் கொடுக்க வேண்டும் என்று தமிழர்கள் வலியுறுத்த வேண்டும். இவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு கொடுப்பதை தமிழர்கள் எதிர்க்க வேண்டும். இதனை செய்ய விடக்கூடாது. வருடங்களுக்கு முன்னர் திட்டம் தீட்டப்பட்ட இந்த முயற்சிகளை எல்லாம் இந்த சிங்களர்களுக்கு தூக்கி கொடுக்கின்ற அளவிலே இல்லை. இங்கிருக்கின்றவர்கள் அதை பயன்பெற வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. இந்த விடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும், இதனூடாக அதனால் தமிழர்கள் பயனடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவு நோக்காக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.